ஒரு புறம்போக்கு நாய் என்ன வேலை பண்ணியிருப்பாருங்க. பழமொழி சொல்லுவாங்க, குடிச்சிட்டா உனக்கு பொண்டாட்டியாரு ஒரு தாயாருன்னு தெரியும் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் இந்த நாய் தாயே பொண்டாட்டியை ட்ரீட் பண்ணியிருக்கு, புறம்போக்கு நாய். ம் ஏன்னா அவங்களாம் குடிச்சிட்டா என்னடா அப்படி உங்களுக்குலாம் அப்படி உங்களுக்கு அரிப்பு எடுக்குதுன்னு நான் கேட்குறேன். எங்கன்னா போனால் எவனா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான், இல்லை பிடிச்சி ஊர் மக்கள் போட்டு அடிச்சிருவாங்க அப்படின்னு ஒவ்வொரு நியூஸ் கேள்விப்பட்டு கடைசியில் குடிச்சு போட்டு ஆத்தாக்கிட்டே போகிறீங்களா? நீங்களாம் எப்படிப்பட்ட நாய்ங்கன்னு தெரியல. குடிச்சிட்டா உனக்கு தெரியாது உங்களுக்குலாம். உண்மையிலே சொல்கிறேன், இவனெலாம் இட்டுன்னு போயிட்டு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். இவனுக்குலாம் கைது பண்ணியிருக்காங்க காய்ஸ். தூத்துக்குடி நடந்த கதை இது. என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இவர் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க. ஒரு தாயை பாருங்க, சரியா? இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. குடிகார புறம்போக்குன்னு சொல்கிறேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, சரிங்களா? குடிகாரன் ரொம்ப, அதுவும் குடிச்சிட்டா ஒரு சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஈனப்பெரிய நாயங்களாம் இந்த மாதிரி வேலை பண்ணுதுங்க. தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல, ஆக்ஷன் எடுத்தாகணும்.